இன்னைக்கு என்னம்மா சமையல்? இன்னைக்கு தக்காளி சாப்பாடும் புதினா துவையலும் வைக்க போகிறோம். அப்படியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால ஸ்பெஷலா? வெள்ளிக்கிழமைனால இல்லை, என் மகன் வெளியே சாப்பிட்றதுனால நம்ம 2 பேர் தானே, நீ நானும் மட்டும் தானே, போதும் நம்ம தக்காளி சாப்பாடு. சரிம்மா. ஒன்று சாம்பார் வச்சு ரசம் வச்சு பொரியல் வச்சு எல்லாத்தையும் கீழே ஊற்றுருக்கு. ஒரு டம்ளர் அரிசி போட்டு தக்காளி சோறை வச்சு நம்ம 2 பேரும் தின்போம். புதினா சட்னி இருக்குது, சூப்பர்மா. அதை வச்சு சாப்பிட்டுக்குவோம். சரி. இந்த 3000 கிட்ட ஃபோன் பேசுறதுக்குள்ளேயும் என் உசுரே போயிருந்து. ஏன், என்ன சொன்னாங்க? பேசினா பேசவே மாட்டேங்குது, போனே எடுத்துக்க. அவளுக்கு எதுக்கு போகணும் தெரியல. ஏம்மா? போனை கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல போட சொல்லுவா இருக்காங்கட்டா. அப்படி என்ன பண்ணாங்க? ஃபோன் எடுக்கலையா? போன் எடுக்கவே மாட்டேங்கிறா. என்னன்னு கேட்டாலும் ரிங்கு போட்டுட்டே இருக்க, போன் எடுக்கவே மாட்டேங்கிறா. அப்பல சரி சரின்னு விட்டுட்டேன். இனிமேல் மறுபடியும் கூப்பிட்டு அவளை திட்டி விடணும். ஏன் நீ போன் எடுத்து நமக்கு என்ன பண்ணின்னு கேட்கணும். அவங்க ஏதாவது வேலையாக இருந்தாங்கன்னா அது சொல்லலாம்ல. போன் எடுத்து ஏன்னு செல்வியுமா பிஸியாக இருக்க செல்வியுமா, நான் ஆஃபீஸ் விஷயமா பிஸியாக இருக்கா, அப்புறம் பேசுன்னு சொல்ல வேண்டியது தானே. கரெக்டு தான். தக்காளி சாப்பிடி விதைக்கிறதே உனக்கு வேணுமான்னு கேட்கறதுக்கு போன் அடிச்சா எடுத்தே தொலைய மாட்டேங்கிறான். என்ன பிள்ளையப்போ. சரி விடுங்க, கூப்பிடுவாங்க அவங்களே, கோச்சிக்காதீங்க. நான் என்னத்தை போட்டு கோவிக்க சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு போட்டு கீர்த்தி ஸ்டோர் போகிறேன் ஜாமான் வாங்கிறதுக்கு. மாதம் 9ஆம் தேதி ஆச்சு, இப்போ தான் வாங்க போகிறீங்களா? என் மகன் வெளியே போகிறேன்னு சொல்லி போட்டு ரூபாய் கையில் கொடுத்துட்டு போயிட்டான். சரி. அதோட சரி எல்லாம் சமைச்சு குமிச்சு நானும் நீ தின்னு போட்டு போவோம். சரியா? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ தான் பள்ளியிலலாம் ஆஞ்சிட்டு இருக்கிறேன். நல்லா ஆஞ்சி எல்லாம் இது பண்ணிட்டு வச்சேன்னு வையே, துவையில சொல்ல மாட்டிக்கலாம். ஈஸியாகிடுச்சு வேலை. ஈஸியான வேலை தான். சரியா? சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு வீடியோ போடுவோம். சரியா? சரி, சமைக்கிற வீடியோ பார்ப்போமா? ஓகே. ஓகே, பை. பை.